ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பிரபஞ்சத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்குமே தனித்துவமான விசேஷங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் பூனை. இந்த பூனை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது. வீட்லேயே பூனை ஒரு சிலர் வளர்ப்பாங்க, அது வேற. நீங்கள் பூனையே வளர்க்கலை, ஆனால் பூனை உங்கள் வீட்டுக்கு தான் அடிக்கடி வருது, உங்களுடைய வீட்டில் பூனை குட்டி போடுது அப்படிங்கிற கூடிய பட்சத்தில் அறிவியல் ரீதியாக இது ஒரு சில விஷயங்களை கொடுக்குது. அதே போல் ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை கொடுக்குது. இந்த பூனை அப்படிங்கிறது எடுத்தாவே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது சகுனம் பார்க்கறது. நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பூனை குறுக்க வந்துடுச்சு அப்படின்னா சகுனம் சரியில்லை, பூனை குறுக்கால போகுது, கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சகுன ரீதியாக தெரியும். ஆனால் இதை தாண்டி ஒருத்தங்களுடைய வீட்டுக்கு பூனை அடிக்கடி வருது அப்படிங்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்கு பூனை அடிக்கடி வருதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பூனை ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு உங்களுக்கானது ரொம்ப தெளிவானதாக இருக்கும். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூனை அடிக்கடி உங்களுடைய வீட்டுக்கு வரதுண்டா? ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பூனைகளை மர்ம சக்தி கொண்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு பூனை அடிக்கடி வருது அப்படின்னா ஒரு சில முக்கியமான அறிகுறிகளை நமக்கு உணர்த்துது அப்படின்னு அர்த்தம். பூனை வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியாது. பொதுவாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. பூனை அப்படிங்கிறது எதிர்மறை சக்திகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நிச்சயம் போகவே போகாது. பூனை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்க போகுது, வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். எதிர்மறை சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கண்டிப்பாக பூனை எப்பயும் போகாது. அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டுக்கு பூனை அடிக்கடி வந்துட்டுருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். அதோட அமைதியான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய குடும்பத்துக்கு உருவாகும் அப்படின்னு அர்த்தம். இது தவிர வீட்டுக்கு பூனை திடீர்னு பூனை குட்டி போட்டுருச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய வீட்டில் பூனை குட்டி போடுது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் துரத்தாதீங்க, சந்தோஷமாக பாருங்கள். ஏன்னா அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் தான் பூனை உங்களுடைய வீட்டில் குட்டி போடும். அதாவது நீங்கள் வளர்க்குற பூனை உங்கள் வீட்டிலே குட்டி போடுறது வேறு, மற்றவங்க வீட்டு பூனை உங்கள் வீட்டுக்கு அது உங்கள் வீட்டில் தங்கி குட்டி போடுறது அப்படிங்கிறது வேறு. ஸோ இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. பூனை பார்த்திங்கன்னா சந்திரனோடு தொடர்புடையது. அதனால் நமக்கு மனநிலையில் மாற்றங்களை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும். அதுவும் கருப்பு பூனை வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பிக்கைகளின்படி பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு செல்வம் வரப்போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பூனை எந்த நிறத்தில் வருது அப்படின்றதையும் பாருங்கள். குறிப்பாக கருப்பு நிறத்தில் வரக்கூடிய பூனையை பார்த்தாலே எல்லாருக்கும் பயமாக இருக்கும். ஸோ அந்த பூனையை பார்த்த உடனே எல்லாருக்குமே துரத்தணும் அப்படின்னு தான் தோணும். உங்களுக்கு அந்த பூனை பிடிக்கல அப்படின்னா கூட இனி அந்த மாதிரி பூனைகள் வருது அப்படின்னா நீங்கள் விரட்டாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பூனைகளை எப்போதுமே நம்ம துரத்தி விடக்கூடாது. அதுவாக அதுவாக போயிடணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதுக்கு நம்ம அன்பாக உணவு கொடுக்கும் பொழுது நமக்கு அது நல்ல கர்மாக்களை எல்லாம் சேர்த்து கொடுக்கும். அதனால் நீங்கள் பூனை வீட்டுக்கு வருது அப்படின்னா உங்களால் முடிந்த உணவுகளை ஏதாவது பூனைக்கு வைங்க. ஒருவேளை பூனை ஏதாவது சாப்பிட்ருச்சு அப்படின்னா கூட நீங்கள் அதை அடித்து விரட்ட வேண்டாம். பூனைக்கு நம்ம உணவளிக்கிறது அப்படிங்கிறது காகத்திற்கு உணவு வைக்கிற மாதிரி. எப்படி காகத்திற்கு உணவு வைப்பது நம்ம முன்னோர்களை சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய கர்மாக்களை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் பூனைக்கு உணவு வைக்கிறதும் நம்மளுடைய கர்மாவை அழிக்கும். பூனை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் இதர ஜீவராசிகள் நிறைய இருக்குது. மாடு, நாய், ஆடு இந்த மாதிரி உயிரினங்களுக்கு கூட நம்ம தினம்தோறும் உணவு கொடுக்கறது நம்முடைய தோஷங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் போக்கி கொடுத்துடும். அதனால தான் வீடுகளில் ஆடு, மாடு, நாய், பூனை, கோழி அப்படின்னு நிறைய உயிரினங்களை வளர்க்கறது. நம்முடைய கர்மாக்கள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள், நம்மளுடைய பாவங்கள் இதெல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த பிராணிகளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் பூனை அடிக்கடி வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை நினச்சி சந்தோஷம் தான் படணும். ஏன்னா உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்குது. அதே மாதிரி ஒருத்தங்க வீட்டில் பூனை வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய கையால் உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
எந்த வீட்டில் அமைதி இருக்குது, நேர்மறையான ஆற்றல் இருக்கோ அந்த இடத்துல தான் பூனை சாப்பாடும் சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாதுங்க. அதே போல் நம்மளுடைய வீடு சுத்தமாக இருக்கணும், நேர்மறை ஆற்றல் இருக்கணும் அப்படின்னா தான் பூனை அந்த இடத்துல தங்குறதுக்கே வந்து விரும்பும்னு சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக பூனையினுடைய வருகை இயற்கை தரக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம். மகாலட்சுமியினுடைய அருள் கடாட்சியம் கிடைக்க போகுது, செல்வ செழிப்போட உங்களுடைய வாழ்க்கை நல்ல வளமாக போகிறது, நிறைய பணம் சேரும், இது எல்லாத்துக்கான அடையாளமாக தான் நீங்கள் பூனை வரதை வந்து எடுத்துக்கணும். அதே போல் பூனை ஒருத்தங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படிங்கும் பொழுது அது உங்களுடைய வீட்டில் உணவுக்கும் சரி பணத்துக்கும் சரி பஞ்சம் இல்லை, நீங்கள் செழிப்பாக வந்து வாழ போகிறீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்கும். அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கும் கண்டிப்பாக பஞ்சமே வரவே வராது. பூனை எந்த வீட்டிலலாம் இருக்கோ அந்த வீட்டிலலாம் சுப ஆற்றல்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பில்லி சூனியம் தீய சக்திகள் இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய வல்லமை பார்த்தீங்கன்னா பூனைக்கிட்ட இருக்குது. இது எல்லாம் படைத்த ஒரு உயிரினம் தான் பூனை. அதனால தான் நேர்மறை சக்தி நிறைந்த உயிரினமாக பூனை வந்து பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட பூனை வளர்க்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்கு அழுத்தத்தை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த பூனை வளர்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா உங்கள் பூனை மனசுக்கு முழுக்க முழுக்க அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தாங்க பூனை. பூனை வரது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சகுனம் தான். அதனால் பூனை வரதை வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு நினைக்க வேணாம். பூனை வீட்டுக்கு வந்தாலும் துரத்த வேண்டாம். இவ்வளோ நாள் அந்த தவறுகளை செய்துட்டு இருந்தாலுமே கூட இனி இந்த தவறுகளை செய்யாதீங்க. அதுவும் பூனை பார்த்தீங்கன்னா வெள்ளையோ அல்லது கருப்பு நிற பூனையோ தானாகவே உங்கள் வீடு தேடி வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறது, தானாகவே உங்கள் வீடு தேடி உங்களுடைய வீட்டுக்கு அதிர்ஷ்டமானது வரப்போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம். தேடி வந்த அதிர்ஷ்டமாகவே அந்த பூனையை நீங்கள் நினச்சிக்கணும். வீட்டுக்கு பூனை வருது அப்படின்றதுனால அதை அன்போடு நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அது நல்ல ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அற்புதமான உயிரினம் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. உங்களுடைய வீட்டுக்கு பூனை அடிக்கடி வந்துட்டுருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த பூனையுடைய நிறமும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் வருதா இல்லை கருப்பு நிறத்தில் வருதா அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும். இது மட்டும் இல்லாமல் பூனை வந்து கத்துனா என்ன விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ வெள்ளை நிற பூனை வீட்டுக்கு வருது பார்த்திங்கன்னா பொதுவாகவே அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, செல்வம்னு சொல்லுவாங்க, நேர்மறை ஆற்றலுடைய குறியீடு அப்படின்ற சொல்கிறது உண்டு. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டுக்கு அமைதி, தூய்மை, புதிய தொடக்கங்கள் இது எல்லாத்தையுமே உணர்த்தக்கூடியதாக தான் இந்த பூனை வந்து வீட்டுக்கு வரும். இந்த பூனை வர்றது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது, உங்களுடைய பொருளாதார நிலையில் உயர்வு கிடைக்க போகுது, தீய சக்திகள் உங்களை விட்டு போக போகுது, மன அழுத்தம் குறையும், நேர்மறையான எண்ணங்கள் பெருகும் அப்படின்றத குறிக்கக்கூடியதாக தான் இருக்குங்க. அதே மாதிரி கருப்பு நிற பூனை வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது இதுவுமே வந்து அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு குறியீடாக தான் வந்து சொல்லுவாங்க. செல்வத்தினுடைய அடையாளமாக தான் இதையும் வந்து பார்க்கணும். ஆற்றல் அதிகரித்து கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அதனால் கருப்பு பூனையோ அல்லது வெள்ளை நிற பூனையோ எது வந்தாலுமே அடித்து மட்டும் விரட்டாதீங்க. அதுக்கு வர டைமில் உங்களால் என்ன உணவு கொடுக்க முடியுமோ அதை உணவளித்து உங்களுடைய கர்மாக்களை வந்து நீங்கள் கழிக்க பாருங்கள். கர்மாக்களை வந்து ஈர்க்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அகற்றக்கூடிய தன்மை இந்த பூனைகள்கிட்ட இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதனால் உங்களுடைய வீட்டுக்கு பூனை வந்துட்டு போனாலும் சரி இல்லை அங்கேயே வந்து தங்கிட்டாலும் சரி உங்களுக்கு நல்லது தான். செல்வம் உங்களுக்கு சேரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு சில நம்பிக்கைகளின்படி கருப்பு பூனை வீட்டுக்கு வருது குடும்பத்திற்கு பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பூனையாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை அடித்து மட்டும் விரட்டாதீங்க. ஒரு செல்ல பிராணியாக நினைத்து நீங்கள் அதை அன்போடு கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வந்து சேர்த்துட்டு போகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை வீட்டுக்குள்ளே நுழையிறது வந்து ஆபத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பூனை கத்திகிட்டே இருக்கும். பூனை கத்திகிட்டே இருந்தால் கெட்டதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். பூனை வந்து அதோடைய பசிக்காக மட்டும்தான் கத்துமே தவிர பூனையுடைய சத்தம் அந்த ஒலி வந்து என்றைக்குமே வந்து அபசகுனமாக வந்து பார்க்க வேண்டாம். அதே உங்கள் வீட்டில் பூனை குட்டி போடுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியத்தை வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும், வீட்டில் குழந்தை பிறக்கும், செல்வ செழிப்பு ஆனது கிடைக்கும் அப்படின்றத குறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பூனைகள் வந்து வீட்டில் வந்து குட்டி போடுறது. ஸோ பாதுகாப்பாக வந்து உங்களுக்கு வந்து குட்டி போடுறதுக்கு அந்த பூனைக்கு ஒரு நல்ல அமைதியான இடம் இருக்குது உங்களுடைய வீட்டில் அப்படின்றத உறுதி செய்யும் இடத்துல தான் பூனை தங்கி குட்டியும் போடும். ஸோ அதனால் பூனை உங்கள் வீட்டில் குட்டி போடுது அப்படின்னா அதுக்கு தேவையான உணவோ தண்ணீரோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. பூனை குட்டிகளை அடிக்கிறதோ தொடுறதோ அதாவது பயம்படுத்துறதோ இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது. இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ நாளாக செய்துட்டு இருந்தாலுமே கூட இனி செய்ய வேண்டாம். ஸோ பூனை வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வர்றது அதிர்ஷ்டம் மட்டுமே அப்படின்றத மறந்துடாதீங்க.
இந்த பதிவில் நம்முடைய வீட்டுக்கு பூனை வருவது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றியும் பூனையினுடைய வருகை எத்தகைய அதிர்ஷ்டங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.